ஆமீன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் செல்வோம். நம்ம இருக்கிறதான பாஸ்டர் பிரவீன்குமார் அவங்க இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை அவங்க கொண்டு வருவாங்க. கர்த்தர் தாமே அவங்களை பயன்படுத்துவார். நம்ம இருதயங்கள் கர்த்தரை பக்கமாய் திருப்போம். கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியாக நம்ம இதில் இருக்கிற பாஸ்டர் பிரவீன்குமார் நம்மளை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாவதாக. கடந்த முறை வந்த பொழுது ஒரு சின்ன ஜெப விண்ணப்பத்தை உங்கள் முன்னதாய் ஏறெடுத்தேன். எங்களுடைய தகப்பனுக்காக ஜெபிக்கும்படியாக. நேற்று தினத்தில் அந்த ஆப்ரேஷன் நடந்தது. காலில் ஒரு எலும்பு கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த எலும்பை எடுத்துட்டாங்க. கர்த்தர் எந்த ஒரு சேதாரம் இல்லாதபடி ஆப்ரேஷன் நன்றாக நடக்க கர்த்தர் கிருபை தந்த வேகமாக அவர் மீண்டுமாய் நடக்கும்படியாக, ஊழியத்திலே பயன்படும்படியாக கர்த்தர் அந்த பலத்தை கொடுக்கும்படியாக தயவாய் சபையாய் நீங்கள் ஜெபிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபித்த எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுடைய தாய்க்காகவும் தகப்பனுக்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காக, அவருடைய ஹெல்த்துக்காக, ஆரோக்கியத்துக்காக தயவாய் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் கூட விசேஷமாக எங்களோடு கூட நான் பேச விரும்பின ஒரு காரியம், ஜெபத்தை குறித்து ஆழமாய் நான் பேச விரும்புகிறேன். சபைக்கென்று ஒரு சில காரியங்களை உற்சாகப்படுத்தும்படியாக அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் ஜெபத்தை குறித்தும், ஒழுக்கத்தை குறித்தும், விசுவாசத்தை குறித்தும், அநேக காரியங்களை குறித்தும் ஒரு சில எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கிறார். சபை வளர்ச்சிக்கு, சபையிலே தேவையான காரியங்களை குறித்து, சபை இன்னும் விருத்தி அடைய, சபை இன்னும் வளர, சபை கனி கொடுக்க, சபை கர்த்தருடைய மகிமைக்காய் நிற்க, ஒரு சபையில காணப்பட வேண்டிய குணங்கள் என்ன அப்படின்ற ஒரு சில காரியங்களை அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் எழுதின காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாருக்குமே ஒரு சில குணங்கள் இருக்கு. கேரக்டர் ஆஃப் பர்சன், ஒரு நபருடைய சுபாவம், அந்த பையனுடைய சுபாவம், இந்த பொண்ணுடைய சுபாவம், அந்த குடும்பத்தினுடைய சுபாவம். சபைக்கென்று ஒரு சுபாவம் இருக்கிறது. கேரக்டர் ஆஃப் சர்ச், சபைக்கென்று என்ன இருக்கிறது? சபை எப்படி இருக்க வேண்டும், கர்த்தர் எப்படி எதிர்பார்க்கிறார், சபைக்கு இருக்க வேண்டிய குணங்கள் என்ன அப்படின்ற ஒரு சில காரியங்களை நாம் ஆழமாய் வாசிக்கலாம். அதற்கு முன்பதாக அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் அநேக பத்திரிகைகள் எழுதியிருக்கிறார். ஏறக்குறைய 13 பத்திரிகைகள் எழுதியிருக்கிறார். எத்தனை பத்திரிகைங்க? 13 பத்திரிகை. புதிய ஏற்பாடுல மொத்தமே 27 புஸ்தகம். எத்தனை புஸ்தகங்கள்? 27 புஸ்தகங்கள். அதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எபிரேயர் எழுதின நிருபமும் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் எழுதியிருக்கிறான்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஒரு சில பேர் இல்ல, எபிரேயர் நிருபம் யார் எழுதினாங்கன்னு எந்த ஒரு சாட்சியும் கிடையாது, பவுல் எழுதியிருக்கலாம், எழுதாம இருக்கலாம் அப்படின்னு ஒரு பேர் சொல்றாங்க. ஆனா நிறைய பேர் சொன்ன ஒரு கருத்து என்ன, எபிரேயர் நிருபமும் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதையும் நம்ம கணக்கில் எடுத்தோம்னா, ஏறக்குறைய அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் மட்டும் எழுதின நிருபங்கள், அதாவது கடிதங்கள், சிறையிலிருந்து எத்தனை கடிதங்கள்னா, எத்தனை நிருபங்கள்னா 14 பத்திரிகைகள் என்ன செஞ்சிருக்காரு அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் எழுதியிருக்காரு. இதுல எல்லா பத்திரிகைகளையும் நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல நிறைய விஷயங்கள் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் கண்டிப்பார். கணவன் மனைவி எப்படி இருக்கணும், புருஷன் வீட்டுக்கு தலைவனா இருக்கணும், மனைவி கீழ்ப்படிந்து இருக்கணும், சபை அதை போல சொல்லுவார். பிள்ளைங்க எப்படி இருக்கணும், பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும், சபை மூப்பர்கள் எப்படி இருக்கணும், பொய்யான உபதேசத்துக்கு நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு கலத்தியர்ல அநேக விஷயங்கள்ல சபைக்கு இருக்கிற குணங்கள் எப்படி இருக்கணும், அநேக காரியங்களை அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் எச்சரிப்பார். ஆனால் இந்த பிலிப்பியர் எழுதின நிருபம் மட்டும் ரொம்ப விசேஷமானது. வெறும் 4 அதிகாரம் மட்டும்தான் இருக்கு. அந்த பிலிப்பியர் முழுவதும் வாசிச்சீங்கன்னா எந்த நெகட்டிவிட்டியும் கிடையாது. எந்த ஒரு நீங்க இதுல மாத்திக்கணும், நீங்க இப்படி ஒழுங்கா இருக்கணும், பெண்கள் முக்காட போடணும், பெண்கள் மௌனமா இருக்கணும். அந்த கொரிந்தியர் சபையில பெண்கள் ரொம்ப பேசிட்டு இருந்தாங்களா என்ன தெரியாது. தயவு செய்து பெண்கள் என்ன செய்யுங்க, சபையில மௌனமா இருங்கன்னு அந்த நாட்கள்ல பவுல் எச்சரித்தார். மூப்பர்கள் ஒரு சில குடிச்சிட்டு இருந்தாங்களா, எப்படி இருந்தாங்க தெரியாது. அவர் மூப்பர்களை பார்த்து சொல்ற, மூப்பருக்கு இருக்கிற ஒழுக்கம், குடிக்கு அடிமையா இருக்கக்கூடாது, 2 பொண்டாட்டி இருக்கக்கூடாது, பக்தி விசுவாசத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் என்ன செய்யறாரு அப்போஸ்தலனாக இருக்கிறப்போ எழுதுறார். ஆனா பிலிப்பியருக்கு எழுதுற நிருபம் மட்டும் எப்படி ஒரு நெகட்டிவ் கூட கிடையாது, எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. அந்த சபை ஒரு சின்ன ஒரு சபை தான். விசுவாசத்திலும், கொடுக்கறதிலும், ஜபத்திலும், தியாகமா இருக்கிறதுலையும், கர்த்தரை தேடுகிறதுலையும் அந்த சபை என்னவா இருக்காங்க, ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. அந்த பிலிப்பியர் சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, அப்போஸ்தலனாக இருக்கிற பவுலும் அவரோடு கூட இருக்கிற ஊழியக்காரரும் அந்த சமுத்திரத்தின் தீரத்துல, சமுத்திரத்தின் மத்தியில, அந்த கரையோரமா
ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சில பிரச்சனைகள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கா பாரத்தோட ஜெபம் பண்ணும்போது, வெறும் ஜெபம் எதுக்கு, கொஞ்சம் நம்ம பிரசங்கமும் பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் அங்கேயே நின்றுட்டு அந்த கடலோரமா பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்காங்க. பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்லாம் வித்தியாசமா இருக்க இவருடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில கூட்டெல்லாம் கூட்டிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்கும்போது அந்த இடத்துல வியாபாரம் செய்கிற ஒரு ஸ்திரீ, லுதியான்கிற ஸ்திரீ, இந்த வார்த்தைகளை வியாபாரம் செஞ்சுட்டே கேட்டுட்டு இருக்கா. கேட்டுட்டு இருக்கும்போது தேவ வார்த்தை சொல்லுகிறது, பவுல் பேசின பிரசங்கம், தேவ வார்த்தைகள் அந்த வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற லுதியாவுடைய இருதயத்தை என்ன செய்தது, மாற்றியது. அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பித்தது. அந்த வார்த்தைகளை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார். விசுவாசித்து என்ன செய்யற, பவுல் கிட்ட வந்து கேட்கிறார், தயவு செய்து நீங்க எங்க வீட்டுக்கு வர முடியுமா, எங்களுக்காக ஜெபிக்க முடியுமா அப்படி லுதியா பவுலோடு கூட வந்த துணை ஊழியக்காரரையும் கொண்டு போய் வீட்டில் இரவெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல நேரத்தை கழித்து, இரவெல்லாம் நன்றாய் பாரத்தோடு கூட ஜெபித்து, அந்த நாளிலே லுதியாவுடைய குடும்பத்தினரும் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு வைராக்கியமான ஒரு குடும்பம். பவுலுக்கு முதல்ல சுவிசேஷத்துக்கும் தேவ வார்த்தைக்கும் அவனுக்கு ஒத்தாசையா இருந்தது லுதியா குடும்பம் தான். வீட்டுல ஆரம்பிச்ச ஒரு சபை தான். லுதியாவினோட வீட்டை திறந்து கொடுத்தாங்க, வீட்டுல சுவிசேஷம் ஆரம்பிச்சாங்க, நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. சபை வளர்ச்சி அடைந்திருக்கு. சபை இப்ப எப்படி இருக்குன்னா, பிலிப்பி சபை வேற சுவிசேஷ ஊழியத்துக்கும் மிஷினரி ஊழியத்துக்கும் தாங்குற அளவுக்கு லுதியாவினுடைய வீட்டு சபையாய் ஆரம்பிக்கப்பட்ட சபை இப்பொழுது வளர்ச்சியாய் விசுவாசத்துல முதிர்ச்சி பெற்றவர்களாக அநேக சபைகளுக்கும் ஊழியத்தையும் தாங்குகிறவர்களா என்ன செய்றாங்க, அவங்க மாற்றப்படுகிறாங்க. அந்த சபைக்கு ஒரு சில காரியங்களை அப்போஸ்தலராக இருக்கிற பவுல் சொல்லுகிற வாசிக்கலாம். நம்ம பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வார்த்தை. போதுங்க. இந்த இடத்துல அப்போஸ்தலராக இருக்கிற பவுல் பிலிப்பியர் சபையை பார்த்து எச்சரிக்கிறார். என்னன்னு எச்சரிக்கிறாருன்னா, உங்களை பார்க்கும்போது நீங்க தான் என்னுடைய சந்தோஷம், எனக்கு கிரீடமும் சந்தோஷமா இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமை. ஊழியக்காரங்களை நேசிக்கிறதுல, கனப்படுத்துறதுல, சபைக்கு வருகிறதுல, சபைக்கு கொடுக்கறதுல, சபையில வேலை செய்யறதுல, சபையில இருக்கிற எல்லா காரியங்களும் ஒழுங்குகரமாய் நடக்க ஒழுங்குபடுத்துறதுல, மற்ற எல்லா விஷயத்துல என்னவா இருக்க, நீங்க உற்சாகமா காணப்படுறீங்க. சபையில ஜெபிக்கிறீங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நடக்கிறீங்க, சபையை நேசிக்கிறீங்க, சபையில நீங்க காணப்படுறீங்க, சபையில இருக்கிற எல்லா வேலையிலும் ஒத்தாசையா இருக்கீங்க. இது எல்லாவற்றிலும் பார்க்கலாம். அப்போஸ்தலராக இருக்கிற பவுல் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொன்னால், நீங்கள் விசுவாசத்தில் என்ன வாருங்க, நிலைத்திருங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில சபைக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய குணம் என்ன கேட்டீங்கன்னா, விசுவாசத்துல அவங்க என்னவா இருக்கணும், நிலைத்திருக்கணும். நிறைய நேரம் ஜெபம் பண்றோம், நிறைய கர்த்தரை ஆராதிக்கிறோம், பாடுறோம், துதிக்கிறோம், அபிஷேகத்துல நிரம்புறோம். இது எல்லாவற்றிலும் பார்க்கும் பொழுது, நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது, நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, நம்முடைய பாதைகள் மிகுந்த கடினமான ஒரு பாதனைகள் வரும்போது, நாம் விசுவாசத்துல தோன்று போகாதபடி விசுவாசத்துல உறுதியா இருந்து நிலைத்திருந்து கர்த்தருக்கு மகிமைப்படுத்துறது மிக முக்கியமான ஒரு காரியம். அம்மாங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, திடீர்னு காணாம போயிடுவாங்க. என்ன ஆச்சுன்னா, மனசுல ரொம்ப கஷ்டம், ஜெபம் பண்ண முடியல, கர்த்தரை விசுவாசிக்க முடியல, ஆனா ஆண்டவரை தேட ஆரம்பிக்க முடியல. அப்படி ஒரு பிரச்சனை. லோன்லாம் கிளியர் ஆயிடுச்சு, கையில 4 பணம் வந்தாச்சு, எப்படி வந்ததோ கையில 4 பணம் வந்தாச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சபையில காணப்பட்டு என்ன சொல்றோம், கம்பீரமா சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறோம். நாம் உடைக்கப்படும் பொழுது, நம்முடைய விசுவாசம் சோதனைக்குள்ளாகும் பொழுது, தேவையில்லாத நிந்தைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, நம் விசுவாசத்துல தோன்று போகும் அளவுக்கு அப்பேற்பட்ட காரியங்கள், இடுக்கமான காரியங்கள் நம்மை வாட்டும் பொழுது, நம் விசுவாசத்துல சபை சோர்ந்து போகாதபடி அது பரீட்சைக்குள்ளாகும் போது, சோதிக்கப்படும் போது உறுதியா இருந்து கர்த்தரை நம்புகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பா விசுவாசம் சோதனைக்குள்ள போகும். சோதனைக்குள்ள போகாத ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை கிறிஸ்துவங்க இயேசுவை நம்புங்க, உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் வரும். வீட்டை கட்டுவீங்க, மேடைகளை கட்டுவீங்க, நகத்தை வாங்குவீங்க, பணம் இருக்கும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. அதெல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தனோ நீங்களும் என்ன செய்யுங்க, அப்படியாய் இந்த உலகத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெயிங்க.
காரணம், இந்த உலகத்தில் அநேக விதமான சோதனைகள் உண்டு. நம்முடைய விசுவாசமானது பரீட்சைக்குள்ளாகும் போது, சோதனைக்குள்ளாகும் போது, அது அக்னினால சோதிக்கப்படும் பொழுது, நம்ம பெரிய கம்பீரமாய் வளர்ந்த மரக்கட்டை போல நம்முடைய விசுவாசம் இருக்காதபடி, புல்லை போல வளர்ந்த ஒரு விசுவாசமா இருக்காதபடி, வெள்ளியும் பொண்ணுமா இருக்கிற விசுவாசமா இருக்கணும். பெரிய கட்டை தான், பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கு. எங்க சபையில இவங்க தாங்க தூணு. எல்லா விஷயத்திலயும் அவங்க என்ன செய்வாங்க? ஒத்தாசையா இருப்பாங்க, அப்படி தாங்குவாங்க, அப்படி ஜெபிப்பாங்க. ஒரு வேலைன்னா முதல்ல நிக்கிறது அவங்க தான். எல்லா விஷயம் நல்லதா இருக்கு, பெரிய தூண் மாதிரி இருக்காங்க. ஆனா அது என்ன இருக்குது? கட்டையா இருக்கிற மரக்கட்டையா இருக்கிற தூணா இருக்கு. அக்னினால சோதிக்கப்படும் போது பெரிய தூண் கூட என்ன ஆயிருது? சுட்டு போயிருது. ஆனா வெள்ளியும் பொண்ணும் எவ்வளவு சுடுமோ, எவ்வளவு சோதிக்கப்படுறோமோ, எவ்வளவு உடைக்கப்படுறோமோ, நான் விசுவாசத்திலே தோன்று போகாதபடி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ஜெபங்கள், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய விசுவாசம், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய பக்தி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சபையினுடைய போக்குவரத்து, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சாட்சிகள், அப்படியா இல்லாதபடி எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசத்துல நிலைத்திருந்து, பாடுகளா இருக்கலாம், சோதனைகளா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம், மரணமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவின் மீது பரிபூர்ணமான விசுவாசத்தை வைத்து அதுல நிலைத்திருப்பது சபையினுடைய குணங்களா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தோன்று போகிற சபையா இல்லை. பிரச்சனை வந்தோடனே ஐயோ கண்ணீர் விட்டு சோர்ந்து போகிற சபையா இல்லாதபடி, இன்னும் சூழ்நிலைகள் கடினமாகும் பொழுது, பிரச்சனைகள் வழும்போது தோன்று போகாதபடி நம் சந்தோஷத்தோடு கூட கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே சபைக்கு இருக்கிற மிக உறுதியான ஒரு காரியம், முதலாவதாக அவர்கள் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசத்துல என்னவா இருக்கணும்? அவங்க நிலைத்திருக்கணும். என்னன்னா, எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் பிரச்சனைகள் என்ன செய்ய மாட்டேங்குது? தீர மாட்டேங்குது. கஷ்டாலே பானட்டேன்னா இப்பதான் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வந்தோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன இருக்கு? ரெடியா காத்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை முடிக்கலான்னு பாக்குறோம். இன்னொரு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. நாங்க இயேசுவை ஏன்னா நம்பணும்? சபை ஏன்னா இயேசுவை நம்பணும்? இயேசுவை நம்பினதுனால எனக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு? ஏதாவது நாங்க நல்லா இதுவாயிட்டோமா? பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டோமா? இல்லைன்னா மற்ற காரியங்கள்லாம் செழிப்பா இருக்கா? இல்ல இந்த விஷயத்துல நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும்? ஏன் இயேசுவை நம்பணும்? ஆனா வசனம் சொல்லுது, நீங்கள் விசுவாசத்துல நிலைத்திருங்கள் என்று சொல்லி. விசுவாசிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எல்லாருமே விசுவாசிப்பாங்க. இயேசு நல்லவர்னு விசுவாசிக்கிற கூட்டம் அதிகமா இருக்கு. ஆனா அதுல எல்லா சூழ்நிலையிலும் நிலைத்திருக்கிற பேர் ரொம்ப கம்மியான பேர். இந்த வேளையிலும் கூட இயேசுவை விசுவாசிக்க ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், இயேசுவானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. பைபிள்ல இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் எப்படி இருக்கும்னா நித்தியத்துக்குரியதா இருக்கும். நம்ம யோசிப்போம், இந்த சூழ்நிலை இப்படி மாறலையே, அப்படி மாறலையே, எப்படி மாறலையே. ஆண்டவருடைய சிந்தனை எப்படி தெரியுமா இருக்கும்? இதெல்லாம் அற்பமானது, இதெல்லாம் தற்காலிகமானது. இந்த உலகமே விட்டு நான் என்னிடத்துல வரப்போறீங்க, நித்தியமானவைகளை நாடுங்க. ஆண்டவர் அதை காட்டிலும் பெரிய விஷயங்களை, பெரிய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறபடினால தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தையும் நாம் தேடுகிறவர்களாக, விசுவாசத்துல நிலைத்திருக்கிறவர்களாக, உலக சேதாரமோ, உலக பாடுகளோ, உலக கஷ்டங்களோ, உலக நிந்தையோ என்னை எந்த விஷயத்திலும் அந்த உன்னதமான மகிமையான விசுவாசத்தை சேதப்படுத்தாதபடி நிலையான காரியங்கள் மீது என் மனசை வைத்தபடினாலே விசுவாசத்துல நான் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம மனசு இந்த உலக காரியங்கள் மீது இருந்திருந்துன்னா, உலக பிரகாரமான நஷ்டம் வரும்போது நம்ம என்ன செய்வோம்? நம்ம சோர்ந்து போயிடும். ஒரு சில பேர் தீர்மானம் எடுப்பாங்க, ஏதாவது ஒரு பெரிய நஷ்டம் வந்துச்சுன்னா தற்கொலை செய்ய போவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா சாகணும்னு நினைப்பாங்க. அது பரீட்சையா இருக்கலாம், காதலா இருக்கலாம், எந்த விஷயமா இருக்கலாம். ஃபெயிலியர் என்ன செய்ய முடியாது? அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ சச்சு பார்த்தா ஆவுன்னா இப்போ ஒரு டைலாக், அது என்னது? நான் என்ன ஆயிடுவேன்? செத்துருவேன். முதல்ல சாகு. உலகத்துக்கு நீ என்ன இருக்க? பாரம். பிரியமானவர்களே, சபைக்கு இருக்கிற ஒரு நோக்கம் நித்தியவானவைகளை எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்துல நிலைத்திருந்து கர்த்தர் மீது அந்த பற்றை வைத்துக் கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்காகவும் நீதிக்காகவும் என்னுடைய இருதயம் பரிதபிக்கிற இருதயமாய் மாறுகிறது தான் சபைக்கு இருக்கிற ஒரு பெரிய குணமா இருக்கணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் கடந்து வந்துட்டோங்க. சபையில
உலக ஆசைகள், உலக உறவுகள், உலக பொன், உலக காரியங்கள், உலக விதமான காரியங்களை கடந்து வந்திருக்கும். கர்த்தருடைய திட்டத்துக்காய் காத்திருக்கும். ஏற்ற காலத்துல ஏற்ற காரியத்தை கர்த்தர் செய்வார். நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன், அவரை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறது மட்டும் கிடையாது, அந்த விசுவாசத்துல நான் உறுதியா இருக்கிறேன், நிலைத்திருக்கிறேன். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில கர்த்தர் ஏற்ற காலத்துல ஏற்ற காரியத்தை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய திட்டங்கள் அல்ல, என்னுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய நோக்கம் அல்ல, எனக்காய் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஏற்ற காலத்துல அவர் திட்டத்தை நிறைவேற்றுவார். தடைகளை உடைக்கிற தேவன் எனக்கு முன்பதா இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பவுமே என்னுடைய காரியங்களை நான் சார்ந்திருக்கிறபடினால ஐ எம் ஃபெயிலியர், நான் விழுந்து போறேன். என்னுடைய பலத்தை நான் நாடி இருக்கிறபடினால நான் அநேக விஷயத்துல என்ன செய்யறேன்? சோர்ந்து போறேன். நான் என்னுடைய காரியங்களை கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறதுனால, என்னுடைய திட்டங்கள் ஜெபிக்கிறதுனால அநேக காரியங்கள் நான் என்ன செய்யறேன்? தோன்று போறேன். இழப்பு வரும்போது தாங்க முடியல. நிறைய விதமான ஒரு கர்த்தருக்கு விரோதமான தீர்மானங்கள் நான் எடுக்கிறேன். சபைக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம், விசுவாசத்துல நிலைத்திருக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் என்னை ஆளுகை செய்கிறார். ஏற்ற காலத்துல என்னை நடத்துவார். உன்னதமான தேவன், உன்னதமான ஆசீர்வாதங்களிலே என்னை நிறைப்பார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதாங்க, விசுவாசிக்கிறது, 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 விசுவாசிக்கிறது. அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கிறது, நிலைத்திருக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன சின்ன அற்பமான விஷயங்கள், நான் செத்து போறேன், நான் அதை பண்றேன், இதை பண்றேன், இந்த பணம் அது பணம் போயிடுச்சு, அது போயிடுச்சு, வீட்டை இழந்துட்டேன், அதை இழந்துட்டேன், வேலை இழந்துட்டேன். இந்த அற்பமான விஷயங்கள் சபையை சேதப்படுத்த முடியாது, என்னை சோர்வுக்குள் ஆளாக்க முடியாது. கர்த்தருக்கும் எனக்கு இருக்கிற உறவை அதை உடைக்க முடியாது. என்னுடைய உறவு உன்னதமானது. ஹல்லேலூயா. இது தேவன் மீது நான் வைத்திருக்கிற விசுவாசமா இருக்கு. வாசிங்க அதே அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்குள் எப்போதும் என்னவா இருங்க? சந்தோஷமா இருங்க. போதுங்க. இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்க. தேவ விசுவாசத்துல நிலைத்திருக்கிறவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே என்னவா இருப்பாங்க? அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. சபை எப்படி இருக்கணும்? சபை எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு வாட்டி சொன்னா புரியாது அப்படின்னு அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. பணம் வந்தா சந்தோஷம், வரலன்னா சந்தோஷம் கிடையாது. ஒரு சில பேருக்கு வீட்லயே போன் கேட்டுட்டே வருவாங்க, என்ன சமைச்சீங்க, என்ன சமைச்சீங்க? கறி இருந்தா சந்தோஷம், சாம்பார் இருந்தா சந்தோஷம் இல்ல. மனுஷன் அநேக காரியங்கள் அவங்க சந்தோஷத்தை வைத்திருக்காங்க. நிறைய பேர் நிறைய நிறைய விஷயத்துல அவங்களுடைய சந்தோஷத்தை தேடுறாங்க. படம் பார்த்தா சந்தோஷம், சாப்பிட்டா சந்தோஷம், போன்ல பேசினா சந்தோஷம், இல்ல இங்க வந்தா சந்தோஷம், அங்க போனா சந்தோஷம். அந்த சந்தோஷம் எல்லாமே தற்காலிகமானது. இயேசு சொல்லுகிற ஒரு சந்தோஷம் எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் என்றால், அத்திமரம் துளிர்விடாமல், திராட்சை கொடி பலன் கொடாமல், தொழுவத்துல மாடுகள் இல்லாமல் போனால், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனால், எனக்கு வருகிற லாபங்களோ அதோ எதுவா, இதெல்லாம் என்னுடைய சந்தோஷம் கிடையாது. நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். ஹல்லேலூயா. காரணம், நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவருடைய ஆளுகைக்குள் இருக்கிறேன், அவர் சித்தத்தை என் மீது வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையை நடத்தக்கூடியவர் அவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நினைச்சுக்கிட்டான், ஐயோ கழுதெல்லாம் காணாம போயிடுச்சு, கழுதையை தேடி நான் போகணுமே, கழுதையை நான் தேடி போகணுமே அப்படின்னு சொல்லி அவன் என்ன நினைக்கிறான்? கழுதையை தேடி போறான். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, பயப்படுறான். எங்க அப்பா தேடுவார், என்ன காணாம போன கழுதைகளை கொண்டு வரலன்னா என்ன ஆயிடுவாரு, என்ன சத்தம் போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி 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 போகும் பொழுது ஆண்டவர் சாமுவேலோடு கூட பேசுகிறார். சவுல் என்ற ஒரு மனுஷன் இந்த கிராமத்துக்கு வருவான். அவனை நீ என்ன செய், ராஜாவா நீ என்ன செய், அவனை அபிஷேகம் பண்ணு. யோசிச்சு பாருங்க, கழுதையை தேடி போனவன் கர்த்தராலே ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட. அவன் நினைச்சிட்டு இருக்க, அவன் யோசனை என்ன, நான் கழுதையை தேடி போறேன். அவனுடைய கவலையே வேற, ஆனால் கர்த்தருடைய திட்டமே வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உங்களுடைய கவலையே வேற, ஆனால் கர்த்தர் உங்கள் வைத்திருக்கிற திட்டமே வேற. அந்த உன்னத திட்டத்துக்கு முன்பதாக உங்களுடைய கவலைகள் எல்லாம் அற்பமானது, அந்த தேவைகள் எல்லாம் அற்பமானது, ஆசைகள் எல்லாம் அற்பமானது. தேவன் உன்னத திட்டத்தை என் மீது வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சின்ன 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 விஷயத்துக்காக நம்ம என்ன செஞ்சிடும்? ஐயோ கழுதியை காணாம போயிடுச்சு, போறான், ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, பயங்கர துக்கப்படுறான், தங்குறதுக்கு இடம் கிடையாது, அங்க யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்களே விசாரிக்கிறான். ஆனால் சாமுவேலோடு கூட சொல்றார் ஆண்டவர், அவனை விருந்துக்கு கூப்பிடு. அது எப்பேற்பட்ட விருந்துன்னா, எல்லாரும் அந்த தேசத்துல இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் கூடுகிற விருந்துக்கு அவனை கூப்பிடு. அவனை கூப்பிட்டு அவனோடு கூட கர்த்தர் மீது ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவாக சவுலை தேவன் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணுகிறார். அவனுடைய சிந்தையில என்னது? நான் எதை தேடி போறேன்? காணாம போன கழுதியை தேடி போறேன். கழுதியை கொண்டு வரலாம். அவங்க அப்பா என்ன செய்வாரு? வீட்டுல கூட சேர்க்க மாட்டார். அவனுடைய சிந்தையெல்லாம் அதுதான். அண்ணா காணாம போயிடுச்சுன்னா, அண்ணா அதை தொலைச்சிட்டேன்னா, அண்ணா இது போயிடுச்சுன்னா, அதை போயிடுச்சுன்னா, இதை போயிடுச்சுன்னா. நம்முடைய கவலைகளே வேற, கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற கவலையே வேற. ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து துக்கப்படாதிருங்கள், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் சந்தோஷமா இருங்கள். விசுவாசிகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பலன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. எத்தனை பேர் இதை தைரியமா சொல்ல முடியுங்க? உலக நஷ்டமோ, உலக பாடுகளோ, உலக அவமானங்களோ, உலகத்தின் அலைச்சி என்னை அலைச்சி அவமானப்படுத்துகிறதோ, இவெல்லாம் என்னை சேதப்படுத்த முடியாது. நான் கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள இருக்கிற, கர்த்தரின் மீது ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நான் எப்போதும் சந்தோஷமா இருப்பேன். அது காரணம், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறேன். ஏற்ற காலத்தில் அவருடைய திட்டத்தின் வாழ்க்கையில நிறைவேற்றுவான். ஹல்லேலூயா. உங்க திட்டங்களா தேவ திட்டமா? எதுக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? நம்முடைய திட்டம் கழுதியை தேடி போவோம். கர்த்தருடைய திட்டம் அப்படி கழுதியை தேடி வந்தவன ராஜாவை மாற்றுகிறது தான் கர்த்தருடைய திட்டம். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, மிரட்டல்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, இந்த காரியங்களை பார்த்து மனமுடைந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிற திட்டம் பெரிதான திட்டம். அந்த திட்டத்தை குறித்து யோசிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அது கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க. இந்த வசனத்தை மட்டும் நம்ம என்ன செய்யறோம்? நல்லா கடைபிடிக்கிறோம். கோத்து உள்ளே மறைச்சிட்டு எல்லாரும் முன்னாடி என்ன குணத்தை காமிக்கிறோம்? எப்படிதான் வரும் தெரியாது. அதெல்லாம் உள்ள பார்த்தா எரிஞ்சிட்டு இருக்கோம். சேர்ந்துட்டீங்களா இந்த கூட்டம்? எல்லாம் ஒன்னாதான் இருக்கீங்களா? ஆனா எப்படி இருக்கும் வெளியே மட்டும்? கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரிகிறது போல சாந்த குரம் இருக்கிறது இல்லையோ, அந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம தலைக்கெல்லாம் மாத்தலாம். கர்த்தருக்கு தெரியபடி உங்க சாந்த குரம் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதர்கள் பார்த்து சந்தோஷப்படுகிற குணமாய், சாந்த குணமாய் சபை இருக்காதபடி, மனிதர்களை பார்த்து ஜெபிக்கிற குணமாய் இருக்காதபடி, மனிதர்களை பார்த்து விசாரிக்கிறவர்களாய் சபை இருக்காதபடி, ஒவ்வொருவரை பார்த்து இவங்கன்னா எனக்கு பிடிக்கும், இவங்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவங்கள மூஞ்ச திருப்பவும், இவங்களை சேர்த்துப்போம், அப்படி இல்லாதபடி சபை எல்லாவற்றிலும் சாந்தம் உள்ளவர்களாக, கர்த்தருக்கு பயந்து நேசிக்கிறவர்களாக, விட்டு கொடுக்கிறவர்களாய் சபை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவதாக சபை விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும். 2வதாக எல்லா சூழ்நிலையிலும் அவங்க என்னவா இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். காரணம், நான் என்னுடைய திட்டத்துக்குள்ள இருக்கிற சபை மனிதனுடைய திட்டம் கிடையாது, மனிதனுடைய யோசனை கிடையாது, மனிதனுடைய காரியம் கிடையாது. சபை கர்த்தருடைய காரியம், சபை தேவனுடைய திட்டம், சபை தேவனுடைய அநாதி தீர்மானம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ முறை நானும் சிட்டியானா வந்து இங்க ஜெபம் பண்ணிட்டு போறோம். அப்போ ஆனா ஒரு நாள் நாங்க யோசிச்சு கிடையாது, இந்த இடத்துல இப்படி ஒரு சபை. எங்களுடைய பார்வை அதுதான் வசனம் சொல்லுகிறது. நம்ம ஒரு நாள் நம்ம காதுல கேட்டது கிடையாது, கண்ணில் பார்த்தது கிடையாது, வாயில பேசினது கிடையாது. அப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வோம். ஹல்லேலூயா. எத்தனையோ முறை இங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கோம், எத்தனையோ குடும்பங்களை தரிசிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய அநாதி தீர்மானம், அவருடைய திட்டம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபை கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறது.
என்னுடைய எல்லா விதமான காரியங்கள் தேவ சித்தத்துக்குள்ளாய் அடங்கி இருக்கிறபடினால நான் சோர்ந்து போகாதபடி சந்தோஷமா தான் இருக்க போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலக காரியங்களை சேதப்படுத்த முடியாது. உலக நஷ்டங்களை சேதப்படுத்த முடியாது. இந்த உலக ஐஸ்வர்யம், உலக காரியங்கள் எல்லாம் பவுல் சொன்னதை போல நான் குப்பையாய் நினைக்கிறேன். நான் மேன்மைப்படுகிறது கொண்டு இருக்கிறது என்றால் கர்த்தருடைய சிலுவை குறித்து. ஹல்லேலூயா. சபைக்கு இருக்கிற குணம், முதலாவதாக விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். இரண்டாவதாக அவர்கள் சந்தோஷமா இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும். மூன்றாவதாக சாந்த குணமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சாந்த குணமா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் எரிச்சல், எங்க இருந்து வரணும் சாந்தம்? சின்ன விஷயத்த கூட என்ன செய்ய முடியாது, அவங்களால பொறுத்து கொள்ள முடியாது. அப்படி இல்லாதபடி நாம் சாந்த குணமா இருந்து கர்த்தருக்கு பயப்படுறவர்களா இருக்கணும். கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க அப்படியே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை என்ன செய்யணும்? நம்ம கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும்னா எப்பவுமே பர்ஃபார்மன்ஸ் தான். 4 பேர் இருக்கும்போது நல்ல ஜெபம் வரும், அதோட ஜெபமே வரவே వరాது. ఎందుకుమా కష్టాలు ఉన్నాయి అంటే కష్టం ఉంటేనేమో మీరు ప్రార్థన చేస్తుండ్రా, కష్టాలు లేకపోతే ప్రార్థన లేదు, భక్తి లేదు. ప్రార్థన జీవితం లేనంత వరకు కష్టాలు మనం ఏం చేస్తే, కొంచెమన్నా కష్టం ఉంటే కానీ గుడిలో కనపడుతుండ్రు, కొంచెమన్నా కష్టం ఉంటే కానీ ఏసయ్యా కాపాడయ్యా, నా కొడుకుని కాపాడయ్యా, మా కుటుంబాన్ని బాగు చేయ అని ప్రార్థన ఉంది. கொஞ்சமாவது கஷ்டமா இருந்தா தான் நம்ம என்ன இருக்கோம், ஒழுங்கா நடக்கிறோம். அந்த கஷ்டம் கூட இல்லைன்னா என்ன செய்வோம்? நம்ம வரட்டுமே ஒரு 10 லட்ச ரூபா, வீட்டெல்லாம் சமாதானம் ஆகட்டுமே, சர்ச்சுக்கு வருவோமா? நம்ம கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் நம்முடைய சூழ்நிலை நல்லா இருக்கும்போது ஜெபிக்கிற ஜெபம் கிடையாது. கடினமான ஜெபங்கள், ஹார்ட் பிரேயர்ஸ், கடினமான ஜெபம். வாசிங்க ஒரு வசனத்தை, ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 2 3 4 5 வாசிங்க வேகம். அப்பொழுது ஏசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியா அப்படிங்கிற ஒரு அரசன், அவர் எப்பேற்பட்ட ஒரு அரசன் என்று சொன்னால், அவங்களுடைய தந்தை காலத்துல அநேக தேவாலயங்கள் என்ன செஞ்சது, அவனுக்கு இடிக்கப்பட்டது. இவன் மறுபடியும் என்ன செய்யறான், மீண்டுமா எல்லாம் புதுப்பித்து நல்லா கட்டி கர்த்தருக்கு உத்தமமா நடந்து தெய்வ பயபக்தியில இருக்கிறான். ஏசியா தீர்க்கதரிசி வரார். அந்த நாட்கள்ல பெரிய தீர்க்கதரிசி, இயேசு வருகை சொன்னவர், இயேசுனுடைய பாடுகளை பிரசங்கித்தவர். அவர் ஏறக்குறைய மத்த எழுதிய சுவிசேஷத்துக்கும் ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் ஏறக்குறைய 800 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? அப்பேற்பட்ட சூழ்நிலை அவர் இந்த தீர்க்கதரிசி சொல்றார். 700 to 800 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த வார்த்தையை சொல்றார், இயேசுவை பற்றி சொன்னார். அவர் சொன்னது அப்படியே நடக்கும். அந்த வார்த்தை என்ன செய்யாது, மாறவே மாறாது. அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி சொல்றார், உன் வீட்டெல்லாம் நீ சரிப்படுத்திக்கோ, இன்னும் கொஞ்ச நாள் நீ என்ன செய்ய போற, சாக போகிற அப்படின்னு சொல்லி. இவன் செவிப்புறமாய் திறந்து கர்த்தருக்கு முன்பதாய் வேண்டுதல் செய்கிறான். ஆண்டவரே, எல்லா காரியங்களும் உத்தமாய் நடந்திருக்கிறேன், நான் நீதியா நடந்திருக்கேன், எனக்கே ஆண்டவரே இந்த சோதனை அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கூட கர்த்தருடைய சமூகத்துல அவன் ஜெபித்து விண்ணப்பம் செய்த போது, இன்னும் அதனுடைய அரண்மனை கூட தாண்டி போல, இன்னும் அந்த கோட்ஸை கூட தாண்டி போல, உடனே தேவாவியானவர் தேவன் ஏசியா தீர்க்கதரிசியோட பேசுகிறார், மறுபடியும் மீண்டும் உள்ள போ அப்படின்னு. அவனுக்கு ஆச்சரியம். சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறவன் மறுபடியும் உள்ள சொல்றான், கர்த்தர் உன்னோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம், இன்னும் 15 ஆண்டுகள் நான் என்ன செய்ய போறேன், நான் ஆயுஸ் நாட்களை கொடுக்க போறேன். கிடைக்காத லோன் கிடைச்சதுனால ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபம் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. கிடைக்காத பிள்ளைங்க
புத்திரபாகம் கிடைச்சதுனால கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றது பெரிய கிடையாது. வாடகை வீடுக்காக தேடிட்டே இருந்தேன், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. நான் சாக போறேன்னு தெரிஞ்சு, ஆண்டவரை உயிரை பறிக்க போறாருன்னு தெரிஞ்சு, அந்த சூழ்நிலையும் அந்த கடினமான ஜெபங்கள் இந்த நாட்களிலே சபையிலே தேவையா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பதாய் விண்ணப்பத்தோடு கூட தெரியப்படுத்துங்கள், வேண்டுதல் செய்யுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான்காவதாக சபையிலே காணப்பட வேண்டிய ஒரு காரியம் கடினமான ஜெபம், ஹார்ட் பிரேயர்ஸ். உப்பு சப்பில்லாத ஜெபங்கள் கிடையாது. 4 பேர் கூடி இருக்கிறப்ப ஜெபிக்கிற ஜெபம் கிடையாது. நல்ல வார்த்தை சாலங்களினால உபயோகப்படுத்துற ஜெபம் கிடையாது. சத்தம் போட்டு குரல் உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபம் கிடையாது. என்னுடைய சூழ்நிலைகள் தாறுமாறா இருக்கும்போது, எனக்கு முன்பதாய் மரணம் இருக்கும் போது, நான் சகலவற்றையும் இழந்து நிற்கும் பொழுது, எனக்கு எல்லாருமே விரோதமா இருக்கும் பொழுது, எனக்கு விரோதமா எல்லாரும் பேசுகிற பொழுது, சகலத்தையும் நான் இழந்த பொழுது, கர்த்தருக்கு முன்பதாய் ஆண்டவரே என்று கர்த்தருக்கு முன்பதாய் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கடினமான ஜெபத்தை கர்த்தர் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார். எல்லாம் இருக்கு, தனிப்பட்ட ஜெபம் கிடையாது. கர்த்தரோடு கூட நேரம் செலவு செய்யறது கிடையாது. இரவுல படுத்தா வேற என்னென்னமோ ஞாபகம் வருது, கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஜெபிக்கும் கிடையாது. சபையே, இது ஜெபிக்கிற நாட்கள். தேவன் ஜெப ஆவியை ஊற்றி உங்களை ஆசீர்வதிக்கிற நாட்கள். சூழ்நிலைக்கேற்ற மாதிரி சாட்சிகளுடைய ஜெபமா இல்லாதபடி எல்லா சூழலிலும் கடினமான ஜெபத்தை ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஒரு ஸ்திரீ இருந்தாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல பிரபலமான ஒரு ஸ்திரீ தான். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அவள் எப்படி ஜெபித்தாள்னு இருக்கும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவள் போய் எப்படி தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிறாள்? மனம் கசைந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, மறவாமல் என்ன செய்யுங்க, நீங்க நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாட்களும் நான் அவனை கர்த்தருக்கு கொடுப்பேன். போதுங்க. ஹல்லேலூயா. இவனுங்களுக்கு பிள்ளை இல்லாம இருக்கிறது பெரிய குறை கிடையாது. ஆனா பக்கத்துல அவருடைய சக்காலத்தி இருக்கா. அவளுக்கு என்ன இருக்கு? ஒரு பிள்ளை எடுத்து, ஒரு பிள்ளை எடுத்து, ஒரு பிள்ளை எடுத்து, ஒரு பிள்ளை எடுத்து, பிள்ளைங்க பிறந்துட்டே இருக்கு. அன்னாளுடைய கர்ப்பம் திறக்கவில்லை. அது சின்ன விஷயம் கிடையாதுங்க அந்த ஜெபம். அவ வந்து சபையில ஜெபிக்கிறத பார்த்து அந்த இடத்துல ஊழியக்காரர்களா இருக்கக்கூடிய ஏலி என்ற ஒரு தீர்க்கதரிசி, ஏலி என்கிற ஊழியம் செய்கிறவர் சொல்றாரு, என்னம்மா கொஞ்சம் திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு வந்துட்டியா, இப்படி புலம்புறிய, கீழே விழுந்து பிறன்றிய, மனம் கசைந்து கர்த்தருடைய சமூகத்துல இப்படி அழுகிறிய, இப்படி மனம் முடிஞ்சு தேவனுடைய சமூகத்துல வேண்டுதல் செய்ய, உன் பிரச்சனை தான் என்ன அப்படின்னா, நான் திராட்சை ரசத்தையோ மதுவை நான் குடிக்கல, எனக்குள்ள இருக்கிற பாரத்தை நான் கொட்டி தீர்க்கிற, ஆண்டவரே எனக்குள்ள பிள்ளைய கொடுத்த மனம் கசைந்து கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிற. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் எல்லாம் இருக்கு. சர்ச்சில் ப்ரோக்ராம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, எல்லா விதமான காரியங்கள் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. முதல்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது, உட்கார்றதுக்கே வேர்வை இல்லை, ரொம்ப இடுக்கமா இருந்தது. விசாலமான இடத்த ஆண்டவர் கொடுத்தாரு. கொடுத்தது மட்டும் கிடையாது, ஏசி மட்டும் கொடுத்தார். ஏசி எல்லாம் நல்ல அனுகூலமா இருக்கு. ஆனா அந்த பழைய இக்கட்டான சூழ்நிலை இருந்த அந்த தேவ வல்லமை, தேவ அபிஷேகம், கர்த்தருக்காய் வைராக்கியம் இருந்த நாட்கள், ஜெபம் 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 ஜெபிக்கிற அனுபவம், எங்கேயும் அந்த கடினமான ஜெபத்துல இந்த சௌகரியத்துல நம்ம மறந்து இருக்கிறோம் என்ன தெரியாது. இன்றைக்கு நாம் மறுபடியும் சபையில காணப்படுக வேண்டிய ஒரு காரியம் ஹார்ட் பிரேயர்ஸ், கடினமான ஜெபம். அப்ப எதுவா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும், ஜெபம் 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 ஜெபம். சபை ஜெபிக்கிற சபையா இருந்தது. சபை வேறுபாடு இல்லாத ஒரு சபையா இருந்தது. சபையெல்லாம் ஒருவன கருத்தோடு கூட இருந்து கர்த்தரை தேடுகிற பிள்ளையா இருந்தாங்க, வாஞ்சி உள்ளவர்களா இருந்தீங்க. சபை வளர்ந்திருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல இடத்தை கொடுத்தார், தேவனுக்கு மகிமை. கர்த்தர் ஏசி எல்லாம் போட்டிருக்க, நல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம். வேர்வை ஊத்திட்டு இருந்து நிக்க கூடியாத ஒரு சூழ்நிலையில, கடினமான இடுக்கத்துல தேவ வல்லமை அனுபவிச்சுட்டு இருந்தோம், தேவ பிரசன்னத்தை அனுபவிச்சுட்டு இருந்தோம், கூட்டமாய் ஜெபிச்சுட்டு இருந்தோம், ஆத்மாக்களுக்காய் ஓடிட்டு இருந்தோம்.
புதிய ஆட்களுக்காய் ஜெபிச்சிட்டு இருந்தோம். கர்த்தர் அநேக காரியங்களை மூலமாய் செய்து கொண்டிருந்தார். இன்னைக்கு அந்த கதை தான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர காரியங்கள் என்ன ஆகுறல? எப்ப பாரு குறை சொல்றது, எப்ப பாரு அவங்கள பத்தி பேசுறது, எப்ப பாரு அதை பத்தி பேசுறது, இதை பத்தி பேசுறது, அதை பத்தி பேசுறது, பேச்சு தான் அதிகமாயிட்டு இருக்கு தவிர உலக காரியங்கள் நிறைந்த சபையா இல்லாதபடி, உலக யோசனைகள் நிறைந்த சபையா இல்லாதபடி, உலக ஆசைகள் இருக்கிற ஒரு சபையா இல்லாதபடி, இது மறுரூபமாக்கப்பட்ட சபை, மகிமையின் மேல் மகிமை, ஜெபத்தின் மேல் ஜெபம், இன்னும் பலன் அடைந்து கடினமாய் தேசத்துக்காக, இந்த பகுதிக்காக, ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற சபையாய் மாற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் முழங்கால்களை பலப்படுத்துவாராங்க. கர்த்தர் தாமே உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் தாமே பதில் கொடுப்பாராங்க. இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையில வாசிக்கிறோம், சபைக்கு இருக்கிற இன்னொரு குணம், இன்னொரு கேரக்டர், எல்லா விஷயத்துல கர்த்தருக்கு வேண்டுதல் செய்கிறவர்களா இருக்கணும். அன்னால் வேண்டுதல் செய்கிறார். இசேக்கியா அப்படிங்கிற ஒரு அரசன் வேண்டுதல் செய்கிறான். நான் எல்லா விஷயத்திலும் நல்லா தான் நடந்துக்கிட்டாண்டவர், எனக்கு ஏன் மரணம், எனக்கு ஆயுசு நாட்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த செவ்வரமா திரும்பி என்ன செய்யறான்? கர்த்தருடைய சமூகத்துல கடினமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். தேவைன்னா ஜெபம், இங்க இருந்தது ஜெபங்கள் விண்ணப்பங்கள் போயிட்டே இருக்கு. சரி, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் மைண்ட்ல இருந்து போறதெல்லாம் ஒரு சிஸ்டம்ல போட்டு என்னதான் ஜெபம் பண்றீங்க பார்த்தா, பொண்ணுக்கு கல்யாணம், வீடு கட்டணும், என் புருஷனுக்கு குணமாகணும், எல்லாம் சுயநலம் தான். ஒருத்தர் கூட பகிரங்கமா இந்த ஆட்டு தொட்டிய அட்டாவே கர்த்தருக்குள்ள நடத்துங்க. நிறைய குடிகாரங்கள் இருக்காங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போறாங்க, குடிக்கு அடிமையா இருக்காங்க, அவங்களை விடுதலையாக்குங்க. பொதுவான ஜெபங்கள் பாரத்தோடு கூட இயேசு ஜெபிக்கிறதை போல அந்த பரந்த இருதயத்தோடு கூட என்ன செய்யறது கிடையாது. நம்முடைய ஜெபங்கள் இல்லவே இல்லை. எந்த ஜெபத்தை பார்த்தாலும் எக்ஸாம்னா, பனினா, இல்லுனா, பிள்ளல்னா, பெல்லில்னா, பெட்லல்னா, பிள்ளல், எல்லாம் என்ன ஜெபங்கள்? அது எல்லாமே உங்க தேவைக்காக, உங்களுக்காக மட்டும்தான். இதுல மட்டுமே சுயநலம். ஜெபத்திலே என்ன இருக்கு? சுயநலம். அதுவும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுது, என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, என் பிள்ளையை பேயில இருந்து விடுதலையாக்குங்க, என் பிள்ளையை பரிசுத்த ஆவியில நிரப்புங்க. இன்றைக்கு இந்த சபை மறுரூபமாக்கப்பட்ட சபையாக நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கும் என்றா, இயேசு எப்படி வேண்டுதல் செய்தாரோ, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை விலக்குங்க, இல்ல ஆண்டவரே இந்த சிலுவையை சுமக்க நான் என்னவா இருக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த பாடுகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த மரணத்துக்கு நான் என்ன செய்கிறேன், என்னை நான் கீழ்ப்படுத்தி இந்த மரணத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு நேரமாவது சோதனைக்குள்ளாதபடி நீங்கள் ஜெபிங்கள் என்ற பாரத்தோடு கூட அழுது புலம்புகிற ஒரு சபையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹார்ட் பிரேயர்ஸ், கடினமான ஜெபங்கள். இந்த வரப்போற நாட்களில் இந்த ஆண்டிலே ஒரு ஜெபத்தின் ஆண்டா இருக்கட்டும். இந்த ஆண்டு ஆசீர்வாதம் எல்லாம் வரும் பின்னால. முதல்ல கர்த்தருடைய சமூகத்துல சுயநலம் இல்லாதபடி தேவனுடைய சமூகத்துல பாரமுள்ளவர்களாய், இயேசுவினுடைய இருதயத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் வேண்டுதல் செய்கிற ஒரு சபையா இந்த சபை மறுரூபமாக்கப்படுவதா. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை குறித்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம், வேகமா வாசிங்க, 18:19 வேகமா வாசிச்சிருங்க. மத்தேயு எழுதிய சுவிசேஷம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் நாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாவது பூமியில நம்ம எப்படி இருக்கணுமா, ஒருமனப்பட்டு பரலோகத்தில் இருக்கிற ஒருவேளை ஒருமனப்படும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவனால் அது உங்களுக்கு என்ன ஆகுமா, உண்டாகுமா. இந்த நாள் வரை ஒரு பெரிய விடுதலை சபையில காண முடியல, குடும்பத்துல காண முடியல, ஜெபிக்க முடியல, கொஞ்ச நேரம் கூட கர்த்தரை துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, சோர்ந்து போயிருக்கோம், வறட்சியை காணப்படுகிறோம். காரணம் என்ன? இந்த இடத்துல என்ன கிடையாது? இந்த இடத்துல என்ன கிடையாது? நறுமணம் இருக்கு, நல்ல சென்ட் அடிச்சுட்டு வரீங்க, ஆனா என்ன கிடையாது? ஒரு மனம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு மனம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து நாம் பதில் பெற்றுக் கொள்கிறது கடினமான காரியம். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது, ஒருவர் நான் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை மன்னிங்க, நேசிக்க ஆரம்பிங்க.
அவர்களுக்காய் பாரத்தோடு கூட ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. மனம் திரும்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்க, ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுனுடைய இருதயத்தை போல பரிபூர்ணமாய் மன்னித்து அந்த அன்பை கொண்டு அவர்கள் எப்பேற்பட்ட துரோகம் செய்திருந்தாலும், எப்பேற்பட்ட இழப்பு இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் தேவனுடைய இருதயத்தில் பார்த்து அவர்களை மன்னிக்கிறவர்களாய் ஒரு மனத்தோடு கூட ஜெபிக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிற இந்த சபை கடைசி நாட்களிலே ஒரு எழுப்புதல் இருக்கிற ஒரு சபையாக, தேசங்களை ரட்சிக்கிற ஒரு சபையாக, அநேக சீஷர்கள் எழுப்புகிற ஒரு சபையாக, அநேக சபைகளை ஸ்தாபிக்கிற ஒரு சபையாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஜெபிக்கிற ஜெபமே எப்படி இருக்கு? நான் கதகபதி எங்களுடைய ஊரு பத்தி சொல்றேன். பாலாட்டாடுத்தா இதாங்க. நம்ம தேவன் யாருன்னு தெரியும். பயங்கரமா நமக்கு விரோதமா செய்யறாங்க. ஆண்டவரே அவங்கள கை கால் உடைங்க ஆண்டவரே, அப்பதான் அவங்க வல்லமை தெரியும். ஆண்டவரே அவங்க என்ன செய்யணும்? நேத்து கூட இங்க இருந்து கிளம்பி வரும்போது கூட ஒரு சாட்சி, பாஸ்டர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் PSI நம்மளை கூப்பிட்டு மிரட்டினார, இங்கெல்லாம் ப்ரேயர் வைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. தெரியுமா என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு? என்ன ஆச்சு அப்படி? ஆக்சிடென்ட்ல போயிட்டார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் எப்படி இருக்கு? ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தா பாத்தியா, தேவட உதல்ல ஜூஸ் தான் தேவடி చేసిండ. ஆண்டவர் நம்மளுடைய அடியாளா. நீங்க விட்ட உடனே ஆண்டவர் போய் நமக்காக அவங்கள கை கால் உடைச்சிட்டு வந்துட்டு, உனக்கு விரோதமா பேசினாங்கம்மா அதுக்காக தான் கை கால். யாருக்கு விரோதமா பேசினவங்க வாயை தான் உடைப்பார். யாருக்காவது போய் ஜெபம் பண்ணீங்கன்னா புத்தி చెప్పు, ஒரு செயல் கால் இறக்கொட்டு, அல்லாட்ட ஜெய் எட்ட ஜெய் ஏதாவது பேசினா யார என்ன உடைப்பார்? ஆண்டவர் முதல்ல நம்மளுடைய. ஏன்னா இதுலதான் மரணமும் ஜீவன் இருக்கு. எந்த வேணாலும் பேசுறது, எந்த வேணாலும் ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கிறது. ஜாகிரதையா அந்த தேவ பிள்ளைகள் தேவ பயபக்தியில இருந்து கடினமான ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வாங்க. కొంచెం కూడా కళ్ళు మూయగాల, ఒక 10 నిమిషాలు కూడా మోకాలేసి ప్రార్థన చేయగాల. పంచాయతీలు మాత్రం పెద్ద పెద్ద పంచాయతీలు, பேச்சு மட்டும் பெரிய பெரிய பேச்சு. ஒரு 10 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியாது. நான் இப்படி கட்டி இருக்க கூடாதுண்ணா, பேச்சை மட்டும் அப்படியே பெரிய பெரிய பேச்சு அப்படி செஞ்சிருக்கணும். நீங்க அவங்க இப்படின்னா அதுன்னா இதுன்னா பேச்ச குறைங்க, ஜெபத்தை வளருங்க. சபை மறுரூபமாக்கப்படுவதாக. இன்னும் எத்தனை காலம் தான் அப்படியே இருக்கிறது, நடிச்சுட்டே இருக்கிறது, ஜெபிக்கிறது போல இருக்கும். ஆனா உள்ள என்ன கிடையாது? காலி டப்பா தான், பெருங்காய டப்பா தான். பெருங்காயம் எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆனா வாசனை மட்டும் என்ன இருக்கு? வாசனை மட்டும் பெருங்காயம் இருக்கு, பெருங்காயம் இருக்கு. நாங்களும் உங்களை நம்பிட்டு இருக்கோம். வீட்டுல எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகாலை ஜெபம் பண்றாங்க, உபவாச ஜெபம் பண்றாங்க, தனிப்பட்டு ஜெபம் பண்றாங்க, பாரத்தோட ஜெபம் பண்றாங்க, மன்னித்து ஜெபம் பண்றாங்க, அன்புல அபிஷேகத்துல ஜெபம் பண்றாங்க, ஆவில நிரம்பி ஜெபம் பண்றாங்க. நாங்க தான் ஏமாந்துட்டு இருக்கோம். எந்த தேவைக்கேற்ற மாதிரி ஜெபம், ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஜெபம், உடம்பு முடியலன்னா ஜெபம், பண கஷ்டம் இருக்கும்போது ஜெபம், கடன்காரங்க வீட்டுல வந்த ஜெபம், அப்படி கிடையாது. கடினமான ஜெபங்கள். ஹல்லேலூயா. இயேசுனுடைய இருதயத்தை போல நம்ம ஜெபிக்கிறோம். கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எல்லாவற்றிலும் மேலான தேவ சமாதானம் கடைசியாக எல்லாரும் கேட்டுக்கோங்க, சபையே, சகோதரரே, உண்மையுள்ளவைகள் என்ன இருக்கணும்? அப்படியே ஒன்னொன்னு வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. உண்மையுள்ளவைகள், அடுத்தது ஒழுக்கமுள்ளவைகள், அடுத்தது அவையிலே என்ன செய்யுங்க? இதை விட்டு எல்லாத்தையும் சிந்திப்போம். நம்ம என்னென்ன பேசினாங்களோ அதை மட்டும் விட்டுருவோம், மற்றது எல்லாமே சிந்திச்சுட்டு இருப்போம். தேவ பிள்ளைகள் நம்முடைய சிந்தை மாறுவதாக, மறுரூபமாக்கப்பட்ட கிறிஸ்துவர்களாய் மாறுவோமாக. ஹல்லேலூயா. இந்த உலக மனிதர்களுக்கும் வேற எந்த சபை போறவங்களா இருக்கட்டும், பேத்தேல் சபையில் இருக்கிற ஜனங்களுடைய சிந்தை வித்தியாசமா இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசுனுடைய சிந்தையாய் நம்முடைய சிந்தை மாறணும். இயேசுனுடைய பார்வையாய் நம்முடைய பார்வையை பார்க்கணும். எந்த துர்மார்கனை பார்த்தாலும் இயேசு பார்க்கிறதை போல பார்க்கணும். ஒவ்வொரு குடும்பம் இயேசுக்கு சொந்தம் என்று பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய சபைக்கு வராங்களோ வராம போகாமங்களோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட அவளுக்காய் தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமே காணோம். சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு?
அவங்க நம்ம சபைக்கு வராங்களோ வராம போறாங்களோ, அவங்களால நமக்கு நஷ்டமோ லாபமோ, அவங்களால நமக்கு திட்டோ புகழோ எதுவா இருந்தாலும் அவர்களுக்காய் பாரத்தோடு கூட இயேசுனுடைய இருதயத்தை கொண்டு நான் ஜெபித்து கொண்டே இருக்க போறேன். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிச்சு, நம்ம முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிங்க, வேகமா வாசிங்க. அப்பேற்பட்ட ஒரு சபையா இருக்கணும், ஜெபிக்கிற ஒரு சபையா இருக்கணும். கீழே இருக்கிற வசனம். போதுங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இதை மீது உங்களுடைய சிந்தை வைங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ஆண்டவருக்கு உகந்தமான ஒரு சிந்தனை ஆத்தும ஆதாயமே. ஹல்லேலூயா. அதன் மீது, கர்த்தருடைய காரியங்கள் மீது, தேவ திட்டங்கள் மீது நம்முடைய சிந்தை வைத்து தேவ திட்டத்தின் செயல்பாடுகளை நம்மை நாம் சேர்த்து கொண்டு அதற்கு நாம் ஓடுகிறவர்களா இருக்கணும். மற்ற எல்லா திட்டத்துக்கும் நம்ம சேரும், கர்த்தருடைய திட்டத்துக்கு மட்டும் சேர மாட்டோம். அப்படி இல்லாதபடி 24 மணி நேரம் நம்முடைய திட்டம் தேவனுடைய திட்டமாய் இருப்பதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் எதை செய்கிறேனோ அதையே நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் இருக்கிற பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபத்துக்கு, பிலிப்பி சபைக்கு இப்படியே சொல்லுகிறார், நான் என்ன செய்கிறேனோ அதையே நீங்கள் என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்க, அதையே நீங்க செய்யுங்க. எத்தனை பேர் ஏசப்ப பிள்ளைங்க? எத்தனை பேர் தைரியமா சொல்லுவீங்க, நான் என்ன செய்யறேனோ அப்படியே செய்யுங்க? நம்ம பிள்ளைங்க சொல்ல முடியுதா? நம்ம బాగా అర్థమైతే తెలుగులో చెప్తాను. నేనేం చేస్తున్నానో రహస్యంగా ఉండొచ్చు, మరుగ్గా ఉండొచ్చు, ఎవరు లేనప్పుడు నా మాటలు, నా శాస్త్రాలు, నా అన్ని కూడా నా పిల్లల్లో రావాలి అట్టే. எத்தனை பேர் இப்ப அல்லேலூயா சொல்றீங்க? பரவாயில்லையே, எவ்வளவு தைரியமா சொல்றீங்க நீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பவுல் சொல்லுகிறான், எனக்குள்ள என்ன கற்றுக்கொண்டீங்களோ அப்படி அதை செய்யுங்க. ஏனால் அவ்வளவு வைராக்கியமுள்ள ஒரு ஜீவித்தை ஜீவிக்கிறோம், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்கிறது. சபைக்கு அடுத்த கட்டமாய் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், சுவிசேஷ பாரம், கர்த்தருடைய சிந்தையா இருக்கணும். 2வதாக சாட்சியுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. என்ன இருக்கணும்? சாட்சி வாழ்க்கை இருக்கணும். சபைக்கு வர்றோம், ஜெபம் பண்றோம், தெருவில் நடக்கும்போது யாராவது ஏதாவது பேசினா உடனே கோவப்பட்டு என்ன செய்யறோம்? நம்மளும் అలవాటైంది, అందుకే చెడ్డమాటలు వచ్చేస్తుంది. இன்னும் என்ன ஆகல? வார்த்தைகள் மாறல. வாய் தந்த டக்குன்னு என்ன ஆயிருது? பொய். எங்க இருக்கீங்க? இதோ இங்கதான், இது இப்பதானா, எங்கேயோ இருப்போம், என்னமோ செஞ்சிட்டு இருப்போம். எதுக்குமா லேட்டா? டப்புன்னு போய் ஒரு கதை கட்டிட்டு இருப்போம் மைண்ட்லயே, என்ன கதை சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு. லேட் எதுக்குன்னு இங்க வந்த உடனே அபிஷேகம் తెగొచ్చేస్తుంది. అభిషేకం கட்டுப்படுத்த முடியாத அபிஷேகம் வரும். டக்குன்னு ஒரு டேங்க் வந்துட்டோம், அப்படியே டிரான்ஸ்பர். அபிஷேகம் எல்லாம் அந்த பக்கம் போயிடும். ஏதாவது ஒரு அந்த இடத்துல அநியாயம் நடந்துட்டோம், நம்மள யாராவது நம்மளுடைய குடத்தை தள்ளி விட்டோம், உடனே வேற அபிஷேகம் வரும். தெய்வ பிள்ளைகள், பவுல் சொல்லுகிற அந்த சபையை பார்த்து, நான் எப்படி நடந்தோம் நீங்க என்ன செய்யுங்க, அப்படியே நடங்க. தைரியமா சொல்ல முடியுதா? அதை சபையாரு நம்ம அந்த வார்த்தை தைரியமா சொல்ல முடியுதா? நம்ம பிள்ளைகளை பார்த்தோ நம்முடைய சபையை பார்த்தோ నేనట్ట నడుచుకుంటున్నా అట్టే మీరు నడుచుకోండి చెప్పగలుగుతున్నామా? இன்னும் பொய் மாறல, கெட்ட வார்த்தைகள் மாறல, உலக ஆசை மாறல, எந்த காரியம் மாறல. இந்த நேற்று ஒரு இங்க வரும்போது ராஜு சிந்தி அப்படின்னு ஆம்புலன்ஸ் ஓட்டுவார், அவருடைய மகளுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் கிஃப்ட் வாழ்த்து சொல்றதுக்காக நாங்க எல்லாம், நானும் எங்க ஃபேமிலியும் லைன்ல நின்றுட்டே இருக்கோம். என் சின்ன பொண்ணுக்கு திடீர்னு ஒரு செயின் கிடைச்சது கீழே. டக்குன்னு அந்த செயின் எடுத்து என் கையில கொடுத்தா, அப்பா அப்படின்னு பார்த்தா மின்னுது அப்படியே பெருசா செயின். இருக்கிற பொருளாதார நெருக்கடியில, இருக்கிற கஷ்டத்துல கர்த்தரே கொடுத்து ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி வாங்க போட்டிருக்கலாம். ஆனா இவங்க 2 பேரும் பயங்கர டேஞ்சர். என் பிள்ளைங்க 2 பேரும் கொண்டு போய் ஸ்டேஜில் கொடுத்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி, ஒரு அம்மா பதற்றத்தோடு வந்து அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. சின்ன சின்ன சாட்சி தான். ஹல்லேலூயா. அதை எடுத்து பாக்கெட்ல போட்டு யாரும் சொல்ல முடியாது. అన్నా నేను వస్తా ఉన్నా, నా చైన్ దొరికింది, నా దేవుని స్తోత్రం అని చెప్పి తీసుకొని நான் வந்துட்டேன்னா. நம்முடைய வாழ்க்கையில
இந்த உலகத்துல இழக்கலாம், பரலோகத்துல நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அது நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக நான் இழக்க தயாரா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்க தயாரா இருக்கிறேன், எனக்கு சாட்சியுடைய வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு விஷயத்திலும் விட்டு கொடுத்தவர்களாய் என் வாழ்க்கையிலிருந்து பொய் போயிருக்கு, கெட்ட வார்த்தைகள் போயிருக்கு, உலக ஆசைகள் போயிருக்கு, வேறு பொருள் மீது வேறு நபர் மீது இருக்கிற ஆசைகள் போயிருக்கு. நான் கிறிஸ்துனுடைய பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கிறபடினால என் பிள்ளைகளுக்கு தைரியமா சொல்ல முடியும், நான் அதிகாலையில ஜெபம் பண்றேன், வசனத்தை வாசிக்கிற, உண்மையா நடக்கிற, என்ன போலவே நீங்களும் நடங்க அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்களுக்கு என்னால சொல்ல முடியுது. నేను చేసుకోపోయినా పర్వాలేదు, నా పిల్లలు చేసుకోవాలన్నా ప్రార్థన చేసుకోండి, ప్రార్థన చేసుకోండి, ప్రార్థన చేసుకోండి. நம்ம பிள்ளைங்களை என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம ஒரு நாள் முழங்கால் போட்டு என்ன செய்ய மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். அப்படி கிடையவே கிடையாது. பவுல் சொல்லுகிறார், நான் நடக்கிறதை போல முதல்ல நான் நடந்தேன், அடுத்தது என்னை பார்த்து நீங்க என்ன செய்யுங்க, நீங்க நடங்க. அப்பேற்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை. கீழே இருக்க வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். சபைக்கு மிக முக்கியமான காரியம் சாட்சி வாழ்க்கை. பவுல விசாரிக்கிறதுனால அவங்க மனம் மறந்து இருக்கிறபடினால கர்த்தருக்குள் பவுல் என்ன செய்யறாரு, சந்தோஷப்படுறாரு. எத்தனை பேர் விசாரிக்கிறீங்க ஊழியக்காரன்? நான் விசாரிச்ச அண்ணன் கிட்ட இருந்து எனக்கு மார்க் வரும், நான் விசாரிச்ச அண்ணன் என்ன செய்வாரு, நல்ல பேர் எடுக்கலாம். நல்ல பிள்ளைங்க நல்ல பேர் எடுக்கிறதுக்கு என்ன செய்வீங்க, ஒரு அன்பு இருக்கோ இல்லையோன்னு தெரியல. அண்ணா எப்படின்னா இருக்கீங்க, அண்ணா நல்லா இருக்கீங்களா, அண்ணா அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா. அப்படி கிடையாது. அவங்க கிட்ட பேர் வாங்குறதுக்காக, இவங்களை ஐஸ் வைக்கிறதுக்காக, அண்ணனால பல காரியத்தை நான் சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சுயநலத்துக்காக, அந்த காரியங்களுக்காக விசாரிக்கிற விசாரிப்பு கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையான ஒரு விசாரிப்பு இருந்தது. அந்த சபை வளர்ந்தபடினால, அந்த சபையினுடைய விதை பவுலால போடப்பட்டதுனால சபை வளர்ந்து பவுலுடைய ஊழியத்துக்காக என்ன செய்யறாங்க, அவங்க ஜெபம் பண்ணி அவருடைய போக்குவரத்தை, தேவைகளை, உடல் நலத்தை அந்த சபை என்ன செய்யறாங்க, அவங்க விசாரிக்கிறவங்களா இருக்காங்க. சபையில இருக்கிற இன்னொரு குணம் என்னன்னா, உங்க ஊழியக்காரங்களை நீங்க என்ன செய்யணும், விசாரிக்கணும். எப்படி விசாரிக்கணும்? வெறும் வாயின் வார்த்தையில விசாரிச்ச போதுமா? ஆனா எப்படின்னா இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிடலையா, ஐயோ சாப்பிடுங்கண்ணா, இருக்கோ இல்லையோ, வாயின் வார்த்தைகள் அல்லாதபடி கிரியையினால சபை நாம் ஊழியக்காரர்களை விசாரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு, கீழே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். வாசிங்க. நான் என் குறைச்சதுனால நான் இந்த விஷயத்த சொல்ல, எனக்கு குறை இருக்குன்னு, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் நான் இருக்க என்ன செய்றேன், கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. சாட்டிஸ்ஃபைட் லைஃப். ஹல்லேலூயா. மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். சம்திருப்திகா, சாட்டிஸ்ஃபைட். இந்த வேளையிலும் கூட தெய்வ பிள்ளைகள் சபையில இருக்கிறவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, திருப்தி இருக்கிறவர்களா இருக்கணும். பாவம் நம்மளை எப்படி நடத்தணும்னா, திருப்தி இல்லாத வாழ்க்கை தான் என்ன செய்யணும்ங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, தேவையில்லாம இன்னொன்னு, ஒரு வண்டி இருக்கு, இன்னொரு வண்டி, போடுற அளவுக்கு ட்ரெஸ் இருக்கு, அது ஒரு விஷயம். ஆன்லைன்ல போட்டுக்கிட்டே இருப்போம், எது போடுன்னு தெரியாது, போட்டுட்டே இருப்போம். சபை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருப்தியாக, சந்திருப்திகா, மனரம்யமாய் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்த சிங் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தன் இருந்தார். எத்தனை பேர் தெரியாது. அவர் கடைசியில செத்த பொழுது அவருக்கு இருக்கிற ஒரு சொத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 செப்பல், ஒரு சூட்கேஸ்ல 4 நல்லா மடிச்சிருந்த 4 வேஷ்டி, 4 சட்டை. அவருடைய பிரயாணத்துக்கு அப்படிதான் போவார், நல்ல கோட்லாம் போட்டு. அவருக்குன்னு எந்த விதமும் கிடையாது. ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை, இருக்கிறதுல திருப்தியா இருந்த வாழ்க்கையை வாழ்ந்தார் அவர். ஹல்லேலூயா. ஆனா நமக்கு இன்னும் கிடையாது, இன்னும் போதுன்ற மனசே கிடையவே கிடையாது. அம்மா கஷ்டத்துக்கு 1 லட்ச ரூபா வச்சுக்கோமா, அண்ணா 5 லட்ச ரூபா கொடுத்து நல்லா இருந்திருக்குங்க. சரி 5 கொடுத்த, 10 இருந்தா ஒரு வீடு வாங்கியிருப்பேன். சரி 10 கொடுத்த இன்னொரு கார் கூட சேர்த்து வாங்கியிருப்பேன். மனுஷனுடைய ஆசைக்கு என்ன இருக்காது, ஒரு எல்லையே இருக்காது. தேவ பிள்ளைகள் ஒரு ஒழுக்கமாய் சபை இருக்க, அவர்கள் மனரம்யமாய் இருக்கிறதை வைத்து, குறைகள் இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் சந்தோஷமாய் மனரம்யமாய் திருப்தியாய் இருக்க நாம் கற்றுக்கொள்கிறது மிக
முக்கியமான ஒரு காரியம். அதை தான் ஞானியா இருக்கிற சாலமோன் சொல்லுகிறான். என்னன்னா, ஆண்டவரே நீங்க அதிகமா கொடுத்து நான் எங்க உங்களை மறந்துடுவேன். ஒருவேளை கம்மியா கொடுத்தா எங்களை நான் உங்களை தூசிச்சிருவேன், இல்லைன்னா ஏதாவது நான் பேசிடுவேன். அதனால எனக்கு என்ன தேவையோ அதை என்ன செய்யுங்க, சரியா கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கார் வேணும் இருக்காங்க பாருங்க. எத்தனை பேர் பங்களா வேணும்? ஆண்டவரே என் தேவை என்னவோ அறிந்து என் தேவைகளை என்ன செய்யுங்க, கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையும் கூட இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சபையில் இருக்கிற குணங்கள், சாட்சியுள்ள வாழ்க்கை, விசுவாசம், விசுவாசத்துல நிலைத்திருந்தல், சந்தோஷமா இருக்கிறது, சுவிசேஷத்துல பாரம் உள்ளவர்களா இருக்கிறது, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மன்னித்து ஜெபிக்கிறது, ஒரு மனம் ஆண்டவரே மனரம்யமா இருக்க அப்பேற்பட்ட குணங்களினால் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாமையும் ஒருவருக்கே செலுத்தி மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.